ஏனே கடவுளை வழிபடுறதுக்கு 100 200 வாங்குறது நியாயமே எப்படிண்ணே? அதெல்லாம் பெரிய அநியாயம். அநியாயம். அப்படி வாங்குறவங்க அவங்க பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறாங்கிறத விட புண்ணியம் கிடையாது. ஏன்னா நம்ம கடவுளை வணங்குறதுக்கு காசு பணங்களை கொடுத்தாதான் வணங்க முடியும் அப்படின்னா அப்படி ஒரு கடவுளை வணங்கணுங்கிற அவசியமே இல்ல. கடவுள் எங்க இருக்கிறாரு? நம்மளுக்குள்ளதான் இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற கடவுளை வணங்குறதுக்கு நாம ஏன் பணம் கொடுக்கணும்? ஏன் நம்ம கோயிலுக்கு போறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். நமக்குள்ள இருக்கிற கடவுளை நமக்குள்ள ஒரு முகமா இருந்து தியானம் பண்ணனால போதும். தியானிக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். ஏன் அப்படின்னா இங்க வெளியில 1008 பிரச்சனைகள் இருக்கும், பல தொல்லைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கோயில்ல போய் ஒரு தியான மண்டபம் தான் அது. அங்க போய் இருந்து ஒருமுகமா இறைவனை நினைத்து ஒருமுகமா மனசுக்குள்ள தியானம் பண்ணுற அந்த இடம் தான் புனிதமான தலம். அதான் கோயிலுக்கு போறோம். அந்த புனிதமான தலத்துக்கு போகணுங்கிறதுக்கு பணம் கட்டணுங்கிற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. இறைவன் கேட்கவும் இல்லை. செஞ்சு காசு பணம் கொடுத்துதான் உள்ள வாங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி இங்க காசு பணங்களை வாங்குறாங்க அப்படின்னா இது பெரிய அநியாயம். இதெல்லாம் தட்டி கேட்க யாரு இருக்கா? நம்ம தான் மாறணும். மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னா நாம மாறினாதான் மாறுமே தவிர ஒரு வழியில உருவாகாது. நிறைய பேர் இன்னைக்கு காசு பணங்களை கொடுக்குறான். உள்ள நுழையணும் அப்படின்னா 100 ரூபானா இவன் 200 300 கொடுத்து முன்னால போய் நிக்கிறான். எதுக்கு? இவன்கிட்ட இருக்குங்கிறத காட்டுறான். இருக்குங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, இறைவன் உனக்காக கொடுத்துட்டாரு அப்படின்னா உனக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கொடுக்காத. நீ வாண்டது அள்ளி கொடுத்துட்டு நீ முன்ன போகணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம செய்யணும். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மக்களே நான் நல்லா சொல்றேன், தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அங்க காசு பணங்களை கொடுத்தாதான் உள்ள போகணும் அப்படின்னா வெளி நின்று கடவுளை தியானிச்சுட்டு வாங்க. திசை நோக்கி கும்பிட்டாலே போதும், இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க வெளியில அங்க கொடுக்குற அந்த 100 ரூபாய் காசை வெளியில இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சரி, ஓகே.